ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நமப்பிரதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது, முருகன் என்பவர் திருப்பரங்குன்றத்திலிருந்து கேட்கிறார். ஆச்சாரியர் என்பவர் யார் அப்படின்னு கேட்குறார். இந்த ஆச்சாரியருங்கிற சொல்லு இருக்கோல்லையோ, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தாக, எல்லா சாத்திரங்களையும் பொருளுற கற்றவர்களும், சாஸ்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும். ஸ்வயம் ஆச்சரதே, தான் அந்த ஆச்சாரங்களை என்ன சொல்லி இருக்கோ அதன் வழி பின்பற்றணும், தான் பின்பற்றணும். ஸ்வயம் ஆச்சரதே செய்வ. பிறகு ஆச்சார சம்ஸ்தாபயத்யபி, தான் பின்பற்றுவதனாலேயே பிறரை பின்பற்ற செய்ய வேண்டும். பிறரை பின்பற்றுன்னு சொல்லக்கூடாது, அவளை பார்த்து அடுத்தவா தானாக பின்பற்றணும் அந்த வழியை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை கொண்ட குருவை ஆச்சாரியர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சமயம் சார்ந்து, இப்போ சைவம் சார்ந்து, வைணவம் சார்ந்து, சாக்தம் சார்ந்து ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் இருப்பார்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆச்சாரியர்னு சொன்னோடனே யதி சன்னியாசியாக இருக்கிறவாளை தான் நம்ம மனசில் பதிச்சுக்கிறோம். கல்யாணம் ஆனவாளையும் ஆச்சாரியர் இருக்கா, கல்யாணம் ஆகி வீட்டோடு இருக்கிறவாளும் ஆச்சாரியர்களாக இருந்திருக்கா. இப்போ இந்த ஆச்சாரியர்கள் சைவத்தின் நோக்கிலே நம்ம பார்த்தா ரெண்டு விதமான சந்தானம் சொல்கிறார். சந்தானம்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். வம்ச சந்தானம், சிஷ்ய சந்தானம். இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பா புள்ளைன்னு அது வம்ச சந்தானம்னு பேர். சிஷ்ய சந்தானம் அப்படிங்கிறது ஒரே மந்திரத்தை சீடன் வழியாக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொடுப்பதனால் வரக்கூடிய சந்தானம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு உபதேசித்தார்னு இருக்குது. நந்தியம்பெருமான் சனகாதி முனி அப்படின்னு சொன்னவாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அவள்லாம் பதஞ்சலி, வியாகரபாதர், அப்புறம் அகஸ்தியர், திருமூலர், அப்படியே ஒரு சந்தானம் சொல்கிறார். இது மாதிரி வரிசலாக ஒரு சாமிக்கு அடுத்த சாமிக்கு சொல்லி, அடுத்த சாமி அடுத்த சாமிக்கு சொல்லி, அது மாதிரி வரிசலாக வருது. இது மாதிரி ஒவ்வொரு மடங்கள் இருக்கும். அந்த மடங்களை தான் ஆச்சாரியர்கள் அப்படின்னு லோக பிரசித்தமாக சொல்லப்படுறது. இப்போ சைவத்தின் நோக்கில் பார்த்திங்கன்னா தருமபுரம், திருவாடுதுறை, அது மாதிரி நிறையா ஆதீனங்கள் இருக்குது. கூனம்பட்டி ஆதீனம், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆதீனம் வச்சுருக்கா. அவள் சைவத்தை நிலைநாட்டுவார்கள். ஒரு சமயம் சார்ந்த கொள்கைகளை பரப்புவதும், நிலைநாட்டுவதும், அதை உறுதி செய்வதும், அது தொடர்பான நூல்களை வெளியிடுவதும், அந்த சமய உண்மைகளை தான் வாழ்வதன் மூலியமாக பிறருக்கு நிறுவுவதும் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சமயம் சார்ந்து அவாவாளுடைய சமய அடிப்படையில் ஆச்சாரியர்களுடைய பெயர்கள் மாறுபடும்.
ஆனாலும் ஆச்சாரியங்கிறவர் பொதுவான லட்சணம். வள்ளுவர் சொல்கிற மாதிரி கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு நன்னா படித்ததும் குற்றமில்லாது படித்தவர்கள், அப்படி கற்ற வழியிலே தான் நடப்பவர்கள், தான் நடப்பதனாலேயே பிறரை பின்பற்ற செய்பவர்கள் அப்படின்னு ஆச்சாரியர்களை பற்றி சொல்கிறா. தமிழில் மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள்னு சொல்லும்போது நாம் கோயில்களில் பார்த்தோம்னா எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா கோஷ்டம் அப்படின்னு இருக்கும். பஞ்ச கோஷ்டம், சிவபெருமானை சுற்றி ஒரு 5 சன்னதி வைத்திருப்பார்கள். அது பிறை, கோஷ்டம்னா பிறைன்னு அர்த்தம், பிறையில் இருக்க மாதிரி இருக்கும். அதில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அந்த சாமியெல்லாம் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கீழே 4 பேர் உட்கார்ந்துருப்பா. அவெல்லாம் சிஷ்ய பரம்பரை. சிவனுக்கு முதல் சிஷ்யர்களாக சனகாதி, சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் அப்படிங்கிற மாதிரி அவள் 4 பேரும். அந்த 4 பேருக்கு முதல் ஆச்சாரியராக சாக்ஷாத் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் சிவனே இருக்கார். குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு சொல்லும் திருமுறை. குருவானவர் சிவபெருமானாக கருதப்பட வேண்டியவர். அதே மாதிரி சிவனே குருவாக வந்தார் மாணிக்க வாசகருக்கு. ஆவியுடையார் கோயில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சிவபெருமான் அந்தன வடிவிலே ஆச்சாரியனுடைய வடிவத்திலே நிலந்தன்மேல் நீள் கடல்கள் காட்டி அப்படின்னு குரு வடிவாகி குவலயந்தன்னில் திருவடி வைத்து அப்படின்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிற வாக்கியங்களில் நம்ம பக்தி பாடல்களில் பார்க்குறோம். அந்த மாதிரி இறைவனே குரு வடிவம் பெற்று வருவதும் உண்டு. மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் குருவாக வந்தான், எத்தியாக வந்தார். கவந்தி ஆடையோட, கவந்தின்னா ஒரு விதமான சாக்கு, அந்த ஆடையோட சிவபெருமான் மாணிக்க வாசகரிடத்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மாதிரி சிவபெருமானே ஆச்சாரியனாகவும் வந்திருப்பதாக புராணங்களின் வழியாக நமக்கு தெரிகிறது.